நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோசுவா டிவி நேயர்களை சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 51வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி செபிக்கலாமா? பக்தனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகின்றான், காலையிலே உமது கிருபையையும் இரவினிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். அறிவிப்பது, சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும். அன்பானவர்களே, இந்த நலமான காரியத்தை செய்கின்ற எங்களோடு கூட நீங்களும் இணைவீர்களா? ஜெபிப்பீர்களா? வேதத்தின் மேல் நாட்டம் வைப்பீர்களா? கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆபிரகாம் தொழுது கொண்ட தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு முகமுகமாக தன்னை அறிமுகப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் இயேசு என்ற பெயர்ல இந்த உலகத்தில் வந்து நம்மை தேடி வந்தாரல்லவா, தெரிந்து கொண்டாரல்லவா, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்கின்றார். முகத்தை தரிசிப்பேன், முகத்தை தரிசிப்பேன், முகத்தை தரிசிப்பேன் நானும், முகத்தை தரிசிப்பேன், முகத்தை தரிசிப்பேன் நானும். காலையிலே எழுந்து கர்த்தர் பாதம் பணிந்து காத்திருந்து ஜெபித்து புது பலன் அடைந்து, காலையிலே எழுந்து கர்த்தர் பாதம் பணிந்து காத்திருந்து ஜெபித்து புது பலன் அடைந்து. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 ஆமென். ஆபிரகாம் வழிபட்டு தொழுது கொண்ட தேவனாகிய கர்த்தர், ஈசாக்குக்கு துணை நின்ற தேவனாகிய கர்த்தர், அவரை ஆராதிப்பதற்கும் அவரில் அன்பு கூறுவதற்கும் எவ்வளவு ஆசை, எவ்வளவு வாஞ்ச. இவைகளை நீங்க இப்படியாக வளர்த்து கொள்ளுங்க. ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் நீங்க வளருவீர்களானா கர்த்தரை இன்னும் 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 அறிந்து கொள்ளுவீங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, வேத வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். அறிந்து கொண்டீர்களா? ஒரு சிநேகிதர்களோடு, உம்முடைய சீடர்களோடு, உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு நீர் கேட்கின்றீர் அல்லவா? ஜோசுவா டிவி நேயர்களோடு நீர் பேசிக்கொண்டு இருக்கின்றீர் அல்லவா? இந்த வார்த்தைகளை மறுபடியும் நாங்கள் வந்து தியானிக்க வந்திருக்கிறோம். நீர் சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவரே இன்னும் ஜனங்களுக்குள்ள உறுதிப்படுத்தி இந்த வேத வார்த்தைகள் மூலமாக நீர் விரும்புகின்ற காரியத்தை செய்வீராக. இது உமது நாமத்திற்கு மகிமையாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்றார் நம் இயேசு சீடர்களை பார்த்து. இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்றார் நம் இயேசு சீடர்களை பார்த்து. அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள் சீடர்கள் இயேசுவையே பார்த்து. அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள் சீடர்கள் இயேசுவையே பார்த்து.
நாம சொல்லுவோம், நாங்க வேற எதை அறிய போறோம் ஐயா? உண்மை அல்லாம, உம்முடைய வேதத்தை அல்லாம, உம்முடைய பாதத்தை அல்லாம, நீர் கொடுக்கின்ற நன்மையை அல்லாம, கிருபை அல்லாம எதை அறிய போகிறோம்? எங்கும் நிறைந்தவர் நீரையா, எல்லாம் அறிந்தவர் நீரையா. எங்கும் நிறைந்தவர் நீரையா, எல்லாம் அறிந்தவர் நீரையா. கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று நாம் சொல்லுவோம் நம் இயேசுவையே பார்த்து. உம்முடைய கண்களுக்கு மறைவானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, அதை நாங்க அறிந்திருக்கிறோம் ஐயான்னு சொல்லி இன்னும் சொல்லுவீர்களா? பிரியமானவர்களே, கடந்த நாட்கள்ல, கடந்த வாரத்துல இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று சொல்லி நாம தியானித்தோம். இன்றைக்கும் இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்க, நாங்க அறிந்து கொண்டோம் ஆண்டவரேன்னு சொல்லி இயேசு கூட பேசுங்க. அவரை தனியா இருக்க விடாதீங்க. உங்க கூட இருக்கின்ற இயேசு கூட பேசுங்க. ஒரு வசனத்தை கூட வாசிக்க ஆசைப்படுகின்றேன். பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமத்துல 33வது அதிகாரத்துல 13வது வசனத்துல இப்படியாக மோசே சொல்லுகின்றார். ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் கூட வருகிறார். மேகஸ்தம்பத்தோடும் அக்னி ஸ்தம்பத்தோடும் கூட வருகின்றார். பகலில் வெயிலுக்கு பதிலாக நிழல் கொடுக்க, இரவில் இருளுக்கு பதிலாக வெளிச்சத்தை கொடுக்க தேவனாகிய கர்த்தர் வருகின்றார். அங்கதான் மோசே சொல்லுகின்றான் இப்படியாக, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழிகளை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உமது ஜனம் என்று நினைத்தருளும். உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவித்தருளும். இந்த ஜாதி உம்முடைய ஜனங்கள் என்று நினைத்தருளும். பாருங்க, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உமது ஜனமென்று நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை எப்படி பாருங்க, கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் இயேசு சொன்னார். சீடர்களே, சிநேகிதர்களே, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா? நான் சொன்ன உவமைகளை, நான் சொன்ன சுவிசேஷத்தை அறிந்து கொண்டீர்களான்னு சொல்லி சீசரை பார்த்து கேட்டார் இயேசு. இங்கே மோசே சொல்றான், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும். பாருங்க, நான் உம்மை அறிவதற்கும். இப்படி ஒரு ஜெபத்தை நீங்கள் காலையில் எழுந்து ஜெபிப்பீர்களா? உம்மை நான் அறிந்து கொள்ளணும், இன்னும் அறிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும், உலகத்தில் நான் வாழுகிற வரைக்கும் உம்மை அறிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்ச உங்களுக்குள்ள இருக்கிறதா? மோசே அப்படி தான் சொன்னான். உம்மை நான் அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழிகளை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி எனக்கு என்ன நம்பி, உம்முடைய நாமத்தை நம்பி, உம்முடைய செட்டைகளுக்குள்ள, உம்முடைய நிழலுக்குள்ள வந்திருக்கின்றார்கள் அல்லவா? இந்த ஜாதி உமது ஜனம் என்று நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி மோசே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி. அப்போ கர்த்தர் சொல்லுகின்றார் அதற்கு மறுமொழியாக, அதற்கு அவர் 14வது வசனத்தில், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா! பார்த்தீர்களா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, வெளிச்சத்தை கொடுக்கிற வேத வசனம், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற வேத வசனம், துக்கத்தை மாற்றுகின்ற வேத வசனம், நமக்கு ஒரு கம்பீரத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை கொடுக்கின்ற வேத வசனம். 92வது சங்கீதத்தில் பக்தன் இப்படியாக இந்த வேதத்தை உயர்த்துகிறத பார்க்க முடிகிறது.
காலையிலே உமது கிருபையையும் இரவினிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். காலையிலே கர்த்தருடைய கிருபையையும் இரவினிலே அவருடைய சத்தியத்தையும் அறிவிக்கிறது நலமாயிருக்கும். ஏன்னா இது எனக்கு சங்கீர்த்தனம் பண்ண ஒரு ஆசை. ஏன்னா காலையில் கிருபையையும் இரவினில உமது சத்தியத்தையும், நாங்கள் இரவில சத்தியத்தை கர்த்தர் கொடுத்த அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு அறிவித்து கொண்டு இருக்கின்றோம். ஜோஸ்வா டிவி மூலமாக காலையிலே கர்த்தருடைய கிருபையையும் இரவினிலே அவருடைய சத்தியத்தையும் அறிவிக்கிறது நலமாயிருக்கும். அறிவிக்கிறது நலமாயிருக்கும். காலையிலே கர்த்தருடைய கிருபையையும் இரவினிலே அவருடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். அது மகிழ்ச்சியாயிருக்கும், அது சந்தோஷமாயிருக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கிற வேத வசனம், சந்தோஷத்தை கொடுக்கின்ற வேத வசனம், வெளிச்சத்தை கொடுக்கின்ற வேத வசனம், உங்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற வேத வசனம், உங்களை வெற்றி சிறக்க செய்கின்ற வேத வசனம். மோசே சொல்றான், உங்களுடைய வழிகளை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும், நான் உம்மை அறியணும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உன் கலக்கம் தீர்க்கும் கர்த்தர் நானே. எதுல கலங்கி கொண்டு இருக்கின்றீங்க? மோசையை போல அந்த பல லட்சக்கணக்கான ஜனங்களை எப்படி நடத்த போகிறேன்? கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு இவர்களை எப்படி அழைத்து செல்ல போகிற அப்படின்னு சொல்லி மோசைக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்கம். நீர் உம்முடைய சமூகம் முன்னாடி போகட்டா, எங்களை பிரயாணப்பட விடாதிரும். இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? பிரியமானவர்களே, நான் காலையில் எழுந்த உடனே செபிப்பது, எந்த நேரம் கண் விழிப்பேனோ அப்பெல்லாம் செபிப்பேன். அடுத்து வண்டியில் போன உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த மெயின் ரோட்டுக்கு வந்த உடனே இந்த ஜெபத்தை ஏறெடுப்பேன். அப்பொழுது கர்த்தர் சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் சொல்லுவேன், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து பாருங்க, உடனே வசனத்தை தான் ஞாபகப்படுத்துவேன். அப்பொழுது இயேசு பிசாசானவனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனாயே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இப்படியாக 3 வகையில் இந்த சாத்தான் கர்த்தரை சோதிப்பான். இந்த வேத வசனங்களை நான் வாசித்திட்டு அவைகளெல்லாம் சொல்லிட்டு தான் அடுத்து என் பிரயாணத்தில் இன்னும் எனக்குள்ளே இருக்கின்ற எத்தனை வசனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கின்றாரோ அவைகளையெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பேன். இது நான் கர்த்தரை அறிந்திருக்கின்ற ஒரு அறிவு. அல்லேலூயா! இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? என் பிரயாணத்தில் தடைப்படுவது போல இருந்தாலும் அதை தாண்டி போகக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். காரணம், வேத வசனத்தை அதை அறிந்ததுனால, கர்த்தரை அறிந்ததுனால. பாருங்க, எத்தனையோ தடைகள், தர்க்கங்கள், தூக்கங்கள் வந்தாலும் அவைகளையெல்லாம் தாண்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்கின்றார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி நீங்கள் செய்வீர்களா? இந்த வேத வசனத்தை நீங்கள் கடைப்பிடித்து, ஆண்டவரே நான் உம்மை அறியணும், என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணணும், இந்த காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் இந்த மாத தொடக்கத்திலிருந்து, இந்த வருட தொடக்கத்திலிருந்து கடைசி முடிவு வரைக்கும், என் ஆயுள் கால தொடக்கத்திலிருந்து கடைசி முடிவு வரைக்கும் நீர் என்ன நடத்தணும், உமக்கு கிருபை எனக்கு வேண்டும்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி அறிந்து பேசுவீர்களா? உன் கலக்கம் தீர்க்கும் கர்த்தர் நானே. நீ அப்படி பேசுகிற போது கர்த்தராகிய தேவன் இப்படியாக சொல்லுவார், எனக்காய் நீ ஓடு,
என் சமூகம் உன்னோடு, எனக்காய் நீ ஓடு. என் சமூகம் உன்னோடு, உன் கலக்கம் தீர்க்கும் கர்த்தர் நானே, உன் கண்ணீர் துடைக்கும் தெய்வம் நானே. உன் கலக்கம் தீர்க்கும் கர்த்தர் நானே, உன் கண்ணீர் துடைக்கும் தெய்வம் நானே. எனக்காய் நீ ஓடு, என் சமூகம் உன்னோடு, எனக்காய் நீ ஓடு. என் சமூகம் உன்னோடு, மலை மேல் உள்ள பட்டணம் போலவே உலகுக்கு ஒளி கொடுப்பாய். மலை மேல் உள்ள பட்டணம் போலவே உலகுக்கு ஒளி கொடுப்பாய். உந்தன் வெளிச்சத்தில் ஜனங்கள் நடந்து என்னிடம் வருவார்கள். எனக்காய் நீ ஓடு, என் சமூகம் உன்னோடு, எனக்காய் நீ ஓடு. என் சமூகம் உன்னோடு, சுவிசேஷம் நீ சொல்வதற்காகவே அபிஷேகித்தேன் உன்னை. சுவிசேஷம் நீ சொல்வதற்காகவே அபிஷேகித்தேன் உன்னை. நோய்களை போக்கி பெடிகளை துரத்தும் அதிகாரம் கொடுத்தேன். எனக்காய் நீ ஓடு, என் சமூகம் உன்னோடு. இப்படியாக தேவனாகிய கர்த்தர் நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இப்படியாக சொல்லுவார், நீதான் மலை மேல உள்ள பட்டணம், நீதான் மறைந்திருக்கப்பட மாட்டாய், நீ உலகத்திற்கு வெளிச்சம் கொடுப்பாய். உன்னுடைய வெளிச்சத்திலே நான் உனக்குள் வைத்திருக்கின்ற வேத வசன வெளிச்சத்திற்குள்ளே இருந்து அந்த வெளிச்சத்தை பார்த்து என் ஜனங்கள் என்னிடம் நடந்து வருவாங்க. அந்த மோசே கூட பல லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்தார்கள் அல்லவா? அதே போல நான் உனக்குள் கொடுத்திருக்கின்ற வேத வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாக இருளுக்குள் இருக்கிற ஜனங்க வெளிச்சமாகிய எனக்குள்ள வருவாங்க. இப்படியாக மோசே அறிந்திருந்தான். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 17வது அதிகாரத்தில் இப்படியாக இங்கே பவுல் என்ற பக்தன் தன்னுடைய சுவிசேஷ அனுபவத்தில் இப்படியாக இங்கே நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார். அதை கூட நான் வாசிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். அவர்கள் அவனை மார்சு மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா? சீடர்கள் கேட்டாங்க. இயேசு கேட்டார், நீங்கள் இவைகளை அறிந்து கொண்டீர்களா? பாருங்கள், இந்த பவுலிடத்தில் பாருங்கள், அந்த மார்சு மேடையில் இந்த பவுலை கொண்டு விட்டுட்டு பாருங்கள், மார்சு மேடை மிகவும் ஒரு உன்னதமான மேடை. அதில் தலை சிறந்தவங்க தான், பெரிய பணக்காரங்க தான், பெரிய ஞானவான்கள் தான் அந்த மார்சு மேடையில் போய் நிற்க முடியும், அதில் பங்கு பெற முடியும், அதில் பேச முடியும். ஆனால் இந்த பவுலுக்கு கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அப்படி ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். பாருங்க 20வது வசனத்தில் பாருங்க, நுதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகின்றாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம். காரணம் பாருங்க, 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 17-18 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17-18. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய
தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, நூதனமான காரியங்கள் எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகின்றாய். இவைகளை சங்கீர்த்தனம் பண்ண ஒரு ஆசை. ஏன்னா இதை இப்படியாக பாருங்க, மார்ஸ் மேடையையும் இந்த அத்தேனே பட்டணத்தாரையும் இந்த நூதனமான காரியத்தையும் கிறிஸ்துவின் உயிர் தெழுதலையும் பேச பாட கர்த்தருக்கு பிரியமாக ஜனங்களுக்கு கொடுக்க எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக நூதனமான காரியங்கள் எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகின்றாய். நூதனமான காரியங்கள் எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகின்றாய். அதன் கருத்து இன்னதென்று நாங்கள் அறிய விரும்புகின்றோம். அதன் கருத்து இன்னதென்று நாங்கள் அறிய விரும்புகின்றோம். நூதனமான காரியங்கள் எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகின்றாய். நூதனமான காரியங்கள் எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகின்றாய். அதன் கருத்து இன்னதென்று நாங்கள் அறிய விரும்புகின்றோம். உங்க இயேசுவை தொழுது கொள்ள நாங்களும் வருகின்றோம். நீங்க போகிற ஆலயத்திற்கு நாங்களும் வருகின்றோம். நீங்க வாசிக்கின்ற அந்த வேத வசனம் மேல நாங்க நாட்டம் கொள்ளுகின்றோம். உங்க இயேசுவை தொழுது கொள்ள நாங்க வருகிறோம். நீங்க போகிற ஆலயத்திற்கு நாங்க வருகிறோம். நூதனமான காரியங்கள் எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகின்றாய். நூதனமான காரியங்கள் எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகின்றாய். அதன் கருத்து இன்னதென்று நாங்க அறிய விரும்புகின்றோம். மார்ஸ் மேடையில கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் பவுல் நிற்கிற போது வைராக்கியத்தோடு எப்படியாகிலும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பதற்காக, அந்த அழியாத வாழ்வுக்கு இவர்களும் வர வேண்டும் என்பதற்காக, இவர்களுக்காகவும் இயேசு மரித்தாரே என்று கண்ணீரோடும் கலக்கத்தோடும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் மார்ஸ் மேடையில இப்படியாக ஒரு வீர முழக்கம், ஒரு கம்பீர முழக்கம் கிறிஸ்துவுக்காக. நூதனமான காரியங்கள் எங்க காதுகள் கேட்க பண்ணுகின்றாய். அதன் கருத்து இன்னதென்று நாங்க அறிய விரும்புகின்றோம். உங்க இயேசுவை தொழுது கொள்ள நாங்க வருகிறோம். நீங்க போகிற ஆலயத்திற்கு நாங்களும் வருகிறோம். நீங்க வாசிக்கின்ற அந்த வேதத்தை வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இது கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலும் அவரை அறிந்திருக்கின்ற அறிவினாலும் பாருங்க, இந்த அத்தேனே பட்டணத்தாரையும் பவுலையும் வைத்து கர்த்தரை சங்கீர்த்தனம் பண்ண எனக்கு ஒரு ஆசை. அந்த ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டாங்க, கிறிஸ்துவுக்குள் வந்தாங்க. அதே போல இதை கேட்கின்ற ஜோசுவா டிவி நேயர்களே, இன்னும் நீங்க கர்த்தரை அறிவீர்களா? நமக்கு சமயம் ஆய்க்காததுனால இன்னும் அடுத்த முறையாக இவைகளை தொடர்ச்சியாக இந்த மார்ஸ் மேடையை பற்றியும் அத்தேனே பட்டணத்தாரை பற்றியும் அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றியும் அடுத்த முறையாக நம்ம பாடி சங்கீர்த்தனம் பண்ணலாம். கர்த்தர் தாமே இந்த வேத வார்த்தைகளை உங்களுக்கு பிரயோஜனமாகவும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாகவும் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதி கன மகிமை மாட்சிமை புகழ்ச்சி உமக்கு செலுத்துகின்றேன் அப்பா. உடைய நல்ல நாமத்தை பாடி பிரசங்கித்து உம்மை ஆராதிக்க தந்த சிலாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம்பா. பவுலையும் அத்தேனே பட்டணத்தாரையும் உம்முடைய சீடர்களையும் நீ சொல்லி அந்த வார்த்தைகளையும் இவைகளை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? அறிகின்ற அறிவு ஒரே இந்திய தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஜாதிகளுக்குள்ளும்
பல பாசைக்காரர்களுக்குள்ளும் ஜோசுவா டிவி மூலமாக பரவும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷித்த வண்ணம் இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தாவே அநேகர் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்மை ஆராதிக்க வர வேண்டும், அந்த அழியாத வாழ்வுக்கு ஆயத்தமாக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.